Hello my dear brothers and sisters, welcome back to our channel. இன்னைக்கு ஒரு முக்கியமான நோட்டிபிகேஷன்ஸோட வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா உங்கள்ட்ட மீட் பண்ண போறேன். அது என்ன நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு சொன்னா சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போட வீடியோ வந்துட்டு வந்து பண்ணாம சொன்னீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வந்துட்டு வரும். ஓகே, ஹலோ கைஸ், திஸ் இஸ் தினகரன் ஃப்ரம் திங்க் ஃபார் மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு வந்து என்ன நியூஸை வந்து ஷேர் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரிஞ்சதுதான். அதாவது ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கு வேகன்சி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆல்ரெடியே வந்துட்டு தெரியும். அண்டு சில பிடிஎஃப் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அதை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய விதமாக இன்னைக்கு எம்ஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து ஒரு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துட்டு வந்திருக்கதா வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு நியூஸ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது வந்துட்டு எக்ஸாக்டா வந்துட்டு இன்னும் அபிஷியல் வெப்சைட்ல இன்னும் வரல. பட் அதுக்கு முன்னாடி என்ன வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பேப்பர் நோட்டிபிகேஷன், நியூஸ் நோட்டிபிகேஷன் வந்து என்ன பண்ணிருக்காங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி தான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஆனால் அந்த பிடிஎஃப்ல என்ன டேட் மென்ஷன் பண்ணிருக்காங்க அண்ட் எத்தனை போஸ்ட், எப்ப அப்ளை பண்ணக்கூடிய டேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது, எப்ப வந்துகிட்டு அதோடைய டெர்மினேஷன் டேட் அப்படின்றத பத்தி தான் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த வீடியோல வந்து என்ன பண்ண போறோம் ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த பிடிஎஃப் வந்துட்டு உள்ள ஜம்ப் ஆகுறேன். இந்த பிடிஎஃப் தான் அந்த பிடிஎஃப். ஓகே, அதாவது மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அங்கிருந்து வந்து எம்ஆர்பி வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நோட்டிபிகேஷன் நம்பர் 04 MRB 2022. அந்த நோட்டிபிகேஷன் நம்பர் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, அது வந்துட்டு நாளைக்கு வந்து கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகே, டேட் வந்துட்டு எப்போ போட்டிருக்காங்க அப்படின்னா 17/2/2025. அதாவது நாளைக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய நோட்டிபிகேஷன் இன்னைக்கே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா லீக் ஆயிருக்கு. பட் வந்துட்டு இது எக்ஸாக்டா வந்துட்டு ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு சொன்னா அக்கார்டிங் டு மை எக்ஸ்பீரியன்ஸ் படி நாளைக்கு வந்துட்டு ரிலீஸ் ஆகும் தான் நினைக்கிறேன். பட் we will see tomorrow. ஓகே, அபிஷியலா வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா வீடியோ போடுறேன். அண்ட் நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஃபார்மசிஸ்ட் நமக்கு தெரியும். அண்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்துட்டு எத்தனை அப்படின்னு சொன்னா 425 போஸ்ட். அதாவது ரெண்டாவது பெரிய போஸ்ட் வந்துட்டு இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 986 போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இப்ப வந்து 425 போஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்கேல் ஆஃப் பே வந்து எவ்வளவு அப்படின்னா 35,400ல இருந்து 1,30,000 வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா போடுவாங்களாம். ஓகே, அண்ட் the number of vacancy advertised is only an indicative number and is liable for changes. அது டிகிரீஸ் ஆகலாம் அண்ட் இன்க்ரீஸ் ஆகலாம். அதாவது இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் கவர்மெண்டோட ஏதாச்சும் சம் கேஸ் வந்து ஃபைல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, கேஸ் வந்துட்டு போட்டு கம்மி பண்ணா கம்மி பண்ணுவாங்க. ஓகே, அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. வித் ரெஃபரன்ஸ் டு வேகன்சி பொசிஷன் at any time before finalization of selection for appointment. Important date வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா பாருங்க, date of opening of online registration எப்போ வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா நாளைக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அப்ளிகேஷன் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. ஓகே, அண்ட் லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் த அப்ளிகேஷன் என்னைக்கு வந்துட்டு லாஸ்ட் டேட் அப்படின்னு சொன்னால் 10/3/2025. அதாவது அடுத்த மாசம் 10/3/2025 லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா சொல்றாங்க. டேட் ஆஃப் ரிட்டன், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்துட்டு எப்போ அப்படின்னு சொன்னால் will be intimated later. அது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, அது வந்துட்டு என்ன எக்ஸாக்டா வந்துட்டு கொடுக்கலங்க. அது டென்டேட்டிவ் டேட்ஸ் சில பேர் மென்ஷன் பண்ணுவாங்க, ஆனா வந்துட்டு இங்கே அதுவும் மென்ஷன் பண்ணல. ஃபீஸ் வந்துட்டு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. SC SCA ST DAP அண்ட் DW வந்துட்டு எவ்வளவு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு 500 ரூபாய், அதர்ஸுக்கு வந்துட்டு எவ்வளவு அப்படின்னு சொன்னா 1000 ரூபாய் வந்து அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை ஆன் ஒன்லி த்ரூ த ஆன்லைன். எனி அதர் மோட் ஆர் ஃபார்ம் ஆஃப் அப்ளிகன்ஸ் வில் பி சம்மர்லி ரிஜெக்டட். ஒன்லி ஆன்லைன் மட்டும்தான் வந்துட்டு அப்ளிகேஷன் வந்து அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபார் டீடைல்ஸ் ரெகார்டிங் ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஜெனரல் இன்ஃபர்மேஷன், எலிஜிபிலிட்டி கண்டிஷன், அதர் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸெட்ரா, கேண்டிடேட் மஸ்ட் ரெஃபர் டு டீடைல்டு நோட்டிஃபிகேஷன் ஆஃப் த மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் வெப்சைட் www.mrbdn.government.in. அதாவது டீடைல்டு நோட்டிபிகேஷன் வந்துட்டு ரிலீஸ் ஆகல. அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபுல் டீடைல்ஸ் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து மீன்ஸ் யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோ வந்து எதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்றத வந்துட்டு நியூஸை வந்துட்டு தெரியப்படுத்துறதுக்காண்டி தான். ஓகே, இது மாதிரி இன்னும் எம்ஆர்பி ரிலேட்டட் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் share this video to all MRP aspirants.